மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்ட் ஆரம்பிக்க போகிற புது பிஸ்னஸோட பார்ட்னராக இங்கே சேர்ந்துக்கணும்னு முடிவில் இருக்காங்க இங்கே மனோஜ் ரோஹிணி 2 பேருமே அந்த சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக கடையெல்லாம் மீட்டுட்டு வந்தாலும் அதெல்லாம் பண்ண சொன்னது யாருன்ற ஒரு கேள்வி இங்கே இருக்க தான் செய்து முத்து மீனாவுக்கு. இதுக்கிடையில் மனோஜ் வந்துட்டு இது ஒரு சின்ன பார்ட்டியாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி மகேஸ்வரி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட்டு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதில் அவர் கலந்துக்கவும் செய்கிறாரு. அப்படி அந்த பார்ட்டியில் கலந்துக்கும் போது தான் இங்கே மனோஜும் சரி, மனோஜ் கூட இருக்க அவங்களும் சரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது தான் இங்கே மனோஜுக்கு கால் வருது. கால் வந்த உடனேயே கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்காக வெளியே போனவங்க, அதாவது தன்னுடைய ஷோரூம் விஷயமா பேசுகிறதுக்காக வெளியே போனவங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் இங்கே வராங்க. அப்படி வந்த நேரத்தில் அதுக்குள்ளே இங்கே பார்த்தா மகேஸ்வரியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாருன்னா கொஞ்சம் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் செய்கிறாரு. ஒரு வழியாக நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ புதுசாக நம்ம இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டோம், இதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மனோஜ் பேச ஆரம்பிக்க அதுக்கு மகேஸ்வரியோட ஹஸ்பண்டும் இதெல்லாம் என் கனவுல கூட நடக்காதுன்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய ஒய்ஃப் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லதே நடக்கும்னு எனக்கு இது மூலமாக நிரூபித்து காட்டிட்டான். அவள் மட்டும் இல்லைனா நான் இந்த அளவுக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பேனா, எனக்கு இந்த அளவுக்கு பணம் கிடச்சிருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவளுடைய சேவிங்ஸோ அவளுடைய கடின உழைப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக மகேஸ்வரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. என்ன ஒன்று இப்போ எங்கள் 2 பேராலையுமே அந்த வீட்டில் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்க முடிய மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க மனோஜ். இப்போ அந்த வீட்டில் ஒரு சின்ன பையனும் அவங்க பாட்டியும் வந்து இருக்காங்க, அந்த விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே உங்கள் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா மகேஸ்வரியோடைய இன்னொரு ஃப்ரெண்டுடைய பையனும் அவங்க அம்மாவும் தான் அங்கே வந்து இருக்கதா ரோஹிணி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு அங்கே மனோஜ் சொல்ல, ஆமாம் மகேஸ்வரி கிட்ட நானும் சொல்லிட்டேன், அவங்க இங்கே இருக்கிறது சரியாக இருக்காது, நம்ம 2 பேருடைய சுதந்திரத்துக்கும் கொஞ்சம் அவங்க தடையாக இருக்க மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு அவங்கள வேறு வீடு பார்த்து அனுப்பி வைன்னு சொல்லிட்டேன், ஆனால் அவள் தான் இப்போதைக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அவங்க 2 பேருமே பிடிக்கல, அங்கே இருக்கதும் பிடிக்கல, எதுக்க தேவையில்லாமல் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கணும்னு தான் கேள்வி வருது. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்காக நானும் அவங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க அங்கே இருக்கிறது எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது, இதுக்கே ப்ரோ நீங்கள் கவலைப்படுறீங்க, பேசாமல் மகேஸ்வரிக்கிட்டேருந்து அவங்க அம்மா நம்பரை வாங்கி அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணிவிடுங்க அப்படின்னு இங்கே மனோஜ் ஐடியா கொடுக்க, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, பட் ஆனால் என் ஒய்ஃப் அவங்க நம்பரை எனக்கு கொடுக்க மாட்டாளேன்னு சொல்ல, யாருமே சீக்கிரமாக நம்பரை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியாமல் அந்த நம்பரை நீங்களே எடுத்துக்கோங்க, அதுதான் சரியான வழியாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க மனோஜ் சொன்னதை கேட்டதும் அவருக்கும் இது ஓகேன்னு தான் தோணுது. அடுத்த நாள் மனோஜ் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்க எல்லாமே மனோஜை திட்டினாலும் இங்கே ரோஹிணி ஒரு வழியாக சமாளித்து மனோஜை உள்ளே கூட்டிகிட்டு போய் படுக்கவும் வைக்கிறாங்க. மனோஜ் புலம்பிக்கிட்டே அப்படியே தூங்கவும் செய்கிறாரு. அடுத்த நாள் காலையில் இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மனோஜ் கீழே ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் ஒருத்தவங்களுக்கு நான் மேக்கப் போட வேண்டியது இருக்குது, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரோஹிணி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போகிற பட்சத்தில் தான் இப்போ மகேஸ்வரியோடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, மகேஸ்வரியுடைய ஃபோனில் இருக்க இங்கே கிறிஷோடைய அம்மா ஏற்கனவே அவள் கல்யாணி ரோஹிணி இப்படி எல்லா பேரையும் சொல்லியிருக்கா, சரி அந்த வரிசையில் என்ன பேர் இருக்கோ அவங்களுக்கு அடித்து பார்ப்புன்னு சொல்லிட்டு தான் அடிக்கவும் செய்கிறாங்க. அப்படி அவங்க வந்துட்டு இங்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது தான் இங்கே வந்துட்டு ரோஹினியோடைய ஃபோன் வீட்டில் இருக்குது, ரோஹினியோடைய ஃபோன் ரிங் ஆகுது. அதை வந்து எங்கள் மனோஜ் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்லும்போது, கிறிஷோட அம்மாவா, அதில் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. கிறிஷோட அம்மான் தானே இருந்துச்சு, நான் கரெக்டாக தானே நம்பர் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்க்குறாங்க. இது என்ன மகேஸ்வரியோடைய ஹஸ்பண்ட் வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க மனோஜ், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல வரும்போது, ஆமாம்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மனோஜ், நேற்று நான் சொன்ன ஐடியாவை எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, இல்லை இங்கே கிறிஷோட அம்மான்ற பேரில் இங்கே நம்பர் இருந்ததே இங்கே உங்கள் ஒய்ஃபோடைய நம்பர் தான் போல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகேஸ்வரியோடைய ஹஸ்பண்ட் இப்படி சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகுது. இல்லை நம்பர் ஏதாவது நீங்கள் மாறி பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஃபோனை வச்சதுக்கு பிறகும் கூட இங்கே கொஞ்ச நேரத்தில் திரும்ப கால் பண்ணுறாங்க மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்ட். உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க. பார்க்குக்கு வர சொல்லியிருக்காரு. அங்கே போனதுக்கு பிறகு தான் பேசவும் செய்கிறாங்க. என்ன விஷயம், எதுக்கு சார் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, நான் தான் சொன்னல அப்படின்ற மாதிரி மகேஸ்வரியை பற்றிட்டு இங்கே ரோஹினியை பற்றிட்டு விஷயத்தை வந்துட்டு பேசுகிறாங்க மனோஜும். அப்போ அவங்க மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இல்லை சார் நான் தெளிவாக பார்த்துட்டேன், என்னுடைய ஒய்ஃப் கிட்ட நான் அதை திருப்தி கேட்கவும் செஞ்சுட்டேன், அவங்க சொன்ன விஷயந்தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் நினச்சிட்ருக்க மாதிரி இங்கே ஒன்றும் அந்த குழந்தையோடைய அம்மாவும் அந்த
அந்த குழந்தையோடைய அம்மா நீங்கள் நினச்சிட்ருக்க மாதிரி வேறு யாரும் இல்லை. உங்கள் வீட்டில் உங்கள் கூட வாழ்ந்துட்டுருக்க உங்கள் ஒய்ஃப் ரோஹிணி தான். இதுக்கு துணையாக நின்று மகேஸ்வரியை நான் திட்டமும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி ஹஸ்பண்டை பார்த்து கேட்கவும் செய்கிறாங்க இங்கே மனோஜ் சொல்லும்போது அதுக்கு உடனே இருங்க சார், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி அங்கே இருந்த தான் ஒய்ஃபோடைய ஃபோனில் இந்த ஃபோட்டோவையுமே எடுத்து காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இங்கே மகேஸ்வரியோடைய அந்த ஃபோட்டோவில் கிறிஷோட பாட்டி கிறிஷ், இங்கே ரோஹிணி, இவங்க 3 பேருமே இருக்காங்க. ரோஹிணி கிறிஷை தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கவும் செய்யுது. இதெல்லாம் இப்போல்லாம் எத்தனையோ எடிட்டிங்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இதை நான் எடிட் பண்ணி என்ன சார் பண்ண போகிறேன், என் ஒய்ஃபு தான் எடிட் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மனோஜுக்கு வந்துட்டு பயம் கலந்த ஒரு பார்வை, அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்க தான் செய்கிறாங்க. எல்லாத்தையும் யோசித்து பார்க்கவும் செய்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு பிடிபடவும் மாட்டுது. ஆனால் உண்மையிலேயே கிறிஷோடைய அம்மா ரோஹிணி தானா, ரோஹிணிக்கு இங்கே கிறிஷ் எப்படி பையன் அப்படின்ற மாதிரி எல்லா கேள்விகளும் அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் போகுது. ஆனால் இந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணுறது, உண்மையிலே இது உண்மைதானான்ற கேள்விகள் இருக்கத்தான் செய்யுது. சரி நான் கிளம்புறேன்னு மனோஜ் அங்கேருந்து கிளம்ப, மனோஜ் இருங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன செய்ய போகிறேன், நான் எதுவாக இருந்தாலும் நான் ரோஹிணிக்கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் அங்கேருந்து கிளம்பி மனோஜ் வெளியே போக அங்கே நின்றுட்டுருக்க மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்டும் ஒரு வழியாக வீட்டுக்கு போக தான் செய்கிறாங்க. அங்கே தான் வந்துட்டு கிறிஷோட பாட்டி கிறிஷ் 2 பேருமே இருக்கவும் செய்ய, இப்போது அங்கே போனதுக்கு பிறகு மகேஸ்வரி வந்துட்டு தான் ஹஸ்பண்டை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க. எதுக்குங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, வேறு என்ன பண்ண சொல்கிறேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ என்கிட்டேருந்து மறைச்சதான் எனக்கு இன்னும் கோபமாக இருக்குன்னு சொல்லி அங்கே 2 பேருக்கும் பிரச்சனை வருது. தம்பி நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் கிறிஷை கூட்டிகிட்டு கிளம்புறேன்னு ரொம்ப கோபமாக அவங்க பாட்டி கிறிஷை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் மனோஜ் வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்க அந்த நேரத்தில் தான் கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் வழியிலே பார்த்துட்றாங்க இங்கே மனோஜும். 2 பேரையுமே இங்கே வண்டியில் கூப்பிட்டுட்டு வரவும் செய்கிறாங்க வீட்டுக்கு. ஆரம்பத்தில் வரமாட்டேன்னு இங்கே அடம் பிடிச்சாலும் உங்களை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மனோஜ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் வீட்டுக்குள்ளே வர, அப்போ அங்கே மனோஜை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க, இப்போ எதுக்கிட்ட இவங்களை கூட்டிகிட்டு வந்த, இந்த முத்து தான் இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லுவான்னு பார்த்தா நீ எதுக்காக இப்போ அவங்க விரிச்ச வழியில் ஏதாவது நீ விழுந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, பின்ன எதுக்காக நீ இவங்களை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ரோஹிணி எங்கன்னு சொல்லி கேட்க, ரோஹிணி உள்ளேருந்து வெளியே வராங்க. கிறிஷோட அம்மாவும் நிற்கிறத பார்த்தோன்னே ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன எதுன்னு புரியாமல் இங்கே ரோஹிணி நின்றுக்கிட்டே இருக்க, அப்போ பக்கத்தில் வந்து எங்கள் மனோஜ், என்ன ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கல்ல, நானே விஷயத்த சொல்கிறேன், எதுக்கு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் மறைச்சி எல்லாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்கணும், என்னைக்கா இருந்தாலும் எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியில் வரத்தானே போகுதுன்னு சொல்ல, இப்போ எதுக்கடா பக்கமாக வசனம் பேசிக்கிட்டு இருக்க, சொல்ல வந்த விஷயத்த சொல்லடா அப்படின்னு நாங்கள் முத்து சொல்ல, ஆமாம் இனிமேல் என்னைய பார்த்தா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி இது மாதிரி தான் தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மனோஜ் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு போட்டு உடைக்கிறாங்க. ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவங்க வந்திருக்க அவங்க கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் சேர்ந்துக்கிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லவும் செய்கிறாங்க ரோஹிணி பற்றி. ரோஹிணி இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் நிற்க, என்ன ரோஹிணி இந்த குடும்பத்தையே மறைச்சு நீ என் கூட வாழணும்னு நினச்சல, இந்த வாழ்க்கையில் எப்படி உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒருவேளை நான் எனக்கு தெரிஞ்சாதான் எப்படி இவங்களை ஏற்றுப்பண்ண நீயும் நினச்சேன், ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் மற்றவங்களுடைய பொருளை நான் என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன், அதே போல் தானே என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணி வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு பொருளை இப்போ நான் எடுத்து வச்சிருக்க நினைக்கிறப்போ எனக்கு அதில் விருப்பமே இல்லை, எனக்கு நீ வேண்டா ரோகிணி அப்படின்ற மாதிரி முடிவை எங்கள் மனோஜ் எடுக்க, மனோஜ் அப்படி மட்டும் சொல்லிடாத மனோஜ், உனக்காக தான் நான் இத்தனை பொய்யை சொல்லி இந்த வீட்டில் இத்தனை நாளாக நான் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, அப்போ மனோஜ் கேட்குறாங்க, அப்போ எனக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, ஆமாம் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக நான் அவமானப்படும் போதும் அந்த ராஜாராணி நான் அசிங்கப்படுத்தும் போதும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து அமைதியாக இருந்தேன், அப்போவாது ஷோரூமில் இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு ஒத்துட்டு இருந்திருக்கலாம்லன்னு சொல்ல, டே என்னடா சொல்கிறேன்னு அங்கே விஜயா கேட்குறாங்க. இங்கே நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ தலையே சுற்றுது, திருடுறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவானவளையா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்கள் அதிர்ந்து போய் நிற்க, அப்போ தான் இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, இதே
எல்லாத்தையுமே இந்த மகேஸ்வரியுடைய ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே நின்றுட்டு இருக்க கிறிஷோட பாட்டி எல்லாரையும் எங்களை மன்னிச்சிருங்க, வேணும்னு இந்த விஷயத்த செய்யலைன்னு சொல்ல, இந்த விஷயத்தை என்னதான் நீங்கள் நியாயப்படுத்தணும்னு நினச்சாலும் கூட இது என்றைக்குமே நியாயமாகாதுமா நீங்கள் மீனாவும் சொல்லிடுறாங்க, முத்துவும் சொல்கிறாங்க. இப்போது இங்கே விஜயாவும் நின்று அழுதுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. இங்கே தான் பையன் வாழ்க்கை நினச்சி மனோஜ் வந்துட்டு முடிவெடுத்துறாங்க, இனி என் வாழ்க்கைக்குள்ளே நீ வேணாம், இந்த வீட்டை விட்டும் என் வாழ்க்கையை விட்டு மொத்தமாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அண்ணாமலையோ முத்துவோ இதுக்கான பதிலை எதுவுமே சொல்லலை. நாங்கள் எது சொன்னாலும் தான் உங்களுக்கு தப்பாக தெரியும்ல, இது நீங்களாம் ஆரம்பித்து கொடுத்த வாழ்க்கை, அப்போது இதில் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நீங்களே எடுங்க, பணம் திருட்டிலேருந்து பொய் சொல்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் போட்டு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் மனோஜும் கூட. மனோஜுக்கு ரோஹிணி கூட வாழ விருப்பம் இல்லை, அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. உங்கள் பொண்ணை நீங்கள் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறதான் நல்லதுன்னு அவங்க அம்மா லட்சுமியை பார்த்து சொல்ல அவங்க அம்மா ரொம்ப அழுகிறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை ஏற்றுக்கோங்க மாப்பிள்ள, என் பையன் என் பேரனால் உங்களுக்கு இங்கே உங்கள் ஒய்ஃப் வாழ்க்கைக்கோ எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு மீனாவும் இத்தனை வருஷமாக அம்மா பாசம் இல்லாமல் வளர்ந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே ரோஹிணி, உங்களுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட கதை இருக்குன்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்துக்கிட்டு பேசவும் செய்ய, இன்னமும் இவகிட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன், இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி விஜயா சத்தம் போட தான் செய்கிறாங்க. அடித்து வெளியே அனுப்புறதுக்கு இங்கே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரையுமே தடுத்த மனோஜ் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்ன உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்த, ஆனால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இனிமே, நீ இல்லைன்னா நீ இனிமே சந்தோஷமாக இருக்க முடியாது, உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் பையனுக்காகவும் தானே இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்த, இனி நீ உன் பையன் கூட இருக்கவே முடியாது, இவனை இங்கே முத்துமீனா தத்தை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக என்னென்ன கிரிமினல் வேலைகள் எல்லாம் இந்த வீட்டில் இருந்து நீ பார்த்துருக்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக சொன்னீங்க மனோஜ், இத்தனை நாளாக முட்டாளாக இருந்தீங்க, இனிமேலாவது இங்கே வெளிச்சுக்கோங்கன்னு எங்கள் ஸ்ருதி சொல்லும்போது மனோஜ் வந்துட்டு இங்கே பார்த்து முறைக்கவும் செய்ய கிருஷி வந்துட்டு அவங்க பாட்டியை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த கிருஷியை பிடிச்சி இங்கே தான் பக்கம் இழுக்கிறாங்க. இவனுக்காக தானே இவனு கூட இங்கே சந்தோஷமாக இருக்கணும்னு தானே உன்னுடைய பிளானும் கூட, இனிமேல் நீ இவன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்ல, அம்மா நான் எல்லாம் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பிடிச்சி வெளியே தள்ளும்போது அவங்க அம்மா ஓடி போய் பிடிக்க அந்த நேரத்தில் கதவை இழுத்து முடிடுறாங்க. டே கதவை தரன்னு சொல்லிட்டு ரோஹிணி சத்தம் போடுறாங்க. ஆனால் முத்து மனோஜ் வந்துட்டு கதவை திறக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கடான்னு எல்லாமே மனோஜை பார்த்து கேட்க கிருஷி வந்துட்டு முத்து மீனா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இனி இவன் உன் கூட இருக்கட்டும், எனக்கு இவனை ஒன்று வளர்க்கணும்னு எந்த ஆசையும் இல்லை, ஆனால் இவனை பிரிஞ்சு அவள் வாடுறத நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு மனோஜ் வந்துட்டு இந்த முடிவெடுக்க முத்துவ மீனாவையும் பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. எல்லாருமே மனோஜை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கனே புரியலையா, அந்த ரோஹிணி பெத்த பையன் இந்த வீட்டில் இருக்கணுமா, எவனுக்கு எங்கே பிறந்தவனோ அப்படின்னு சொல்லும்போது அத்தை அவங்க பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லும்போது ஆண்டி அம்மா கிட்ட போகணும்னு சொல்ல, இனிமே உனக்கு அம்மான்லாம் யாரும் இல்லை, இனி இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மனோஜ் கோவமாக சொல்லிட்டு போக தான் செய்கிறாங்க. விடுமீனா அவன் கோவம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், அடுத்து வேற முடிவை எடுப்பான், கிருஷி நம்ம கூட இருக்கட்டும் அது வரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷி சமாதானப்படுத்தி முத்து மீனா தாங்கிட்ட வந்து வச்சுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் மனோஜ் முடிவில் தெளிவாக இருக்காங்க. அந்த ரோஹிணி இனி சந்தோஷமாக வாழ விட மாட்டேன்ற ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க இங்கே மனோஜும்.